தேவ சொன்னவே தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் நான் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அல்ல, என் தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. தாய் உன்னை மறந்தாலும் தாய் உனக்கு இறங்காமல், அது உண்வசனம் சொல்லுது, தாய் உனக்கு இறங்காமல். தாய் ஒரு இறங்காம இருப்பாங்களா? தாய் தான் ஒரு இந்த உலகத்துல ஒரு தாயை போல உலகத்துல ஒன்றாக இல்லை. ஒரு சாதாரண ஒரு அனிமல் கூட ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கும் போது அதோடைய மிருகங்களுக்கு, குட்டிகளுக்கு அவ்வளவு கரிசனையா காரியங்களை செய்யும்னு நம்ம பார்க்கிறோம். தேவ சனமே தேவ பிள்ளைகளை, அதை விட எக்ஸ்ட்ரீமா நமக்கு உண்டாக்குன தாய் அவ்வளவு நமக்காகவே நம்முடைய வாழ்நாள், அவங்க வாழ்நாள் முழுது நமக்காக வாழ்கிறாங்க, நமக்காகவே எல்லாம் செய்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, தாய் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை விடங்க பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவ சனமே தேவ பிள்ளைகளை, நீங்க கூட அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது, அம்மா என்னை மறந்துட்டாங்க, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், எங்க அம்மா என்னை மறந்துட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, நின்று கொண்டிருக்கலாம். என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தாய் உன்னை மறந்தாலும் தகப்புனை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்னைக்கு சொல்ற வார்த்தை, அம்மா வீடுனா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் பிடிச்ச வீடு அம்மா வீடு. அம்மாட்ட போனாவே செல்லம் கொஞ்சுவோம், அம்மாட்ட போனாவே அம்மாட்ட எல்லாமே கிடைக்கும், அம்மாட்ட பாசம் கிடைக்கும், அம்மாட்ட எல்லா கனம் கிடைக்கும், அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அம்மாட்ட போவோம். ஆனா அந்த அம்மாவே மறந்து போனா, அந்த தாயே மறந்து போனா, நிலைமை நினைச்சு பாருங்க. ஆனா வசனம் சொல்லுது, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவ ஜனமே தேவ பிள்ளைகளை, தன் தாய் தன் பிள்ளைய மறக்கிற கொடுமை எங்கேயும் வரக்கூடாது. இன்னைக்கு செய்திகளை கேட்கிறோம், சொந்த தாயே தன் பிள்ளைகளை கழுத்தறுக்கிறதை பார்க்கிறோம், சொந்த தாயே தன் பிள்ளைகளுடைய எல்லா சொத்துக்களை திருடி நிற்கிறத பார்க்கிறோம், சொந்த தாயே தன் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண பார்க்கிறோம், எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாய் உன்னை மறந்தாலும், இந்த உலகம் மறக்கிற இடத்துல இருக்குது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில கூட, எங்க அம்மா எனக்கு சொத்து கொடுக்கல, எனக்கு எதுவும் கொடுக்கல, என்னை ரோட்ல தள்ளிட்டாங்கன்னு சொல்லி நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்களை உருவாக்குன தெய்வங்க, உங்களை உண்டாக்குன தெய்வங்க, அவர் உங்களை பார்த்து சொல்ற அந்த புதிய மாதம் ஆண்டு சொல்லுகிறாரு, ஆண்டு சொல்றவங்களை பார்த்து சொல்ற, நான் உன்னை மறப்பதில்லை. தாய் உனக்கு இறங்காமலும், தாய் கூட ஒரு சில நேரத்துல இதயத்தை கல்லாக்கி இறங்காம இருக்கலாம், ஆனா என் தெய்வம் உனக்கு இறங்குவா, என் தெய்வம் உனக்காக இறங்குவா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அம்மா என்னை மறந்துட்டாங்க, என் சொந்தங்கள் மறந்துட்டாங்க, நான் கைவிடப்படுகிற நிலைமையில் நின்று கொண்டிருக்கேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கனா, உங்களை பார்த்தே நான் சொல்லுகிறா, ஒரு மனுஷன் மறந்து போனாவே, யாரோ ஒருத்தர் மறந்து போனாவே அவங்க வலிக்குமே, சொந்த தாய் மறந்து போனா அதை விட அவர் கொடுமை இல்லை. எத்தனை பெற்றோர், எத்தனை பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? அவன் எங்க அம்மா என்னை மறந்துட்டாங்க, நல்லா பேசிட்டு இருந்தாங்க, எங்க அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்க அம்மா சபிச்சுட்டாங்க, எங்க அம்மா